என்னாச்சு? அக்கா, அவளை எங்கேயுமே காணோம். சரி சரி, நீ கவலைப்படாத. நான் குறுக்கு வழியா வந்துடுறேன். நீ அக்கம் பக்கத்துல கொஞ்சம் விசாரி. தப்பு பண்ணிட்டேன்க்கா, தப்பு பண்ணிட்டேன். இப்படிலாம் அவன் நினைச்சு பாப்பான்னு நான் யோசிக்காம பண்ணிட்டேன். ஐயோ பொன்னி, நீ எந்த தப்பும் செய்யல. இல்லக்கா, நான் அப்படி சொன்னதுனால தானே அவன் மனசு உடைஞ்சு இந்த மாதிரி வீட்டை விட்டு போயிட்டா. என் மனசு கஷ்டப்படும், ஏன் குடும்ப கௌரவம் போயிடக்கூடாதுன்னு சொல்லாம கொள்ளாம போயிட்டாக்கா. அவ அவ ஏதாவது தப்பா முடிவெடுத்துருவாளுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஐயோ என்ன பொன்னி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன் இப்படி பேசாத பவித்ரா கிட்ட. அவ ஓம் பையனை கல்யாணம் பண்ணி தீருவேன்னு சபதம் போட்டிருக்கா. அது சாதாரண சபதம் இல்ல, அந்நியத்துக்கு எதிரான சபதம். அவ அந்த சபதத்தை முடிக்காம எங்கேயும் போக மாட்டா. அவளுக்கு ஒன்னும் ஆகாது. உங்க வார்த்தை பலிக்கட்டும். சரி, நீ கொஞ்சம் பதறாம இரு. நான் வந்துட்டேன், இந்த பக்கத்திலே வந்துட்டேன். இதோ வந்துடுறேன். இனிமே இந்த உலகத்துல நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. இன்னொரு ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு தான் மகளா பொறுக்கணும். என்ன பண்ற? என்ன விடுங்க, ப்ளீஸ். நான் சாகுறேன், என்ன விடுங்க. என்ன விடுங்க ஆண்டி, ப்ளீஸ் விடுங்க. விடுங்க ஆண்டி, விடுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ வா வா முதல்ல. விடுங்க ஆண்டி, ப்ளீஸ் விடுங்க ஆண்டி. என்ன பவித்ரா, ஏன் இப்படி பண்ண நினைக்கிற? ப்ளீஸ் ஆண்டி, என்ன சாக விடுங்க ஆண்டி. ஐயோ, என்ன பேச்சு பேசுற? உன்னை இப்படி சாகடிக்கிறதுக்கா நான் அனுப்பி வச்சேன்? என்ன காரியம் பண்ண நினைச்ச? நீ ஒரு புத்திசாலி பொண்ணு இல்லன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல ஆண்டி, இனிமே நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. எல்லாமே முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. முதல்ல ஏந்திரி ஏந்திரி ஏந்திரி. பவித்ரா, சாக போறது நீ மட்டும் இல்ல, உன் வயித்துல இருக்கிற குழந்தையும் தான். அந்த பிஞ்சு என்ன பாவம் பண்ணிச்சு? அத அழிக்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா? முதல்ல தற்கொலை படிக்கிறதே சட்டப்படி தப்பு. அதுல இந்த குழந்தை வேற கொல்ல பாக்குறியா? ஒரு பொண்ணு 10 மாசம் சுமந்து உயிரை கொடுக்கிறவ, உயிரை அழிச்சுக்கிறவ இல்ல. ஆண்டி, என் குழந்தைக்கு அப்பா யாருன்னு வெளியில சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன் ஆண்டி. சொல்லலைனா இதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்ப சூர்யாங்கிறது எனக்கு தெரியும். என்ன பாக்குற? இது எனக்கும் தெரியும், பொன்னிக்கும் தெரியும்.
ஆண்டிக்கு தெரியுமா? ம், ஆண்டி, உங்க 2 பேருக்குமே தெரியுமா? ஆமா, இது எங்க 2 பேருக்கும் தெரியும். இது ஓ வாயால சொல்ல வைக்கணுங்கிறதுக்கு தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா நீ உன் உசிரே போனாலும் பொன்னியோட குடும்பத்தோட மானம் போக கூடாதுன்னு தான், இந்த உண்மையை வெளியே சொல்லக்கூடாதுன்னு தான் நீ வைராகியமா இருந்த. பொன்னி மருமகளா இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கும் போது கலகப்பட்டவளா நீ வரக்கூடாதுன்னு தான், காலம் பூரா வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நானும் பொன்னியும் இந்த உண்மையை காட்டிக்காம உன் கூட நடிச்சோம். கடைசியா எங்க நம்பிக்கையை உடைச்சிட்டு இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்க வந்தியா? ஆனா பொன்னியாட்டி சூர்யாக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு கோயில்ல வேண்டுதல் பண்ணாங்களே. ஐயையைய, என்ன இது? பொன்னி அந்த வேண்டுதல் பண்ணதே உனக்காக தான். சூர்யா கையில உன்னை நல்லபடியா புடிச்சு கொடுக்கணும்னு தான். ஆனா என்ன, ஓ வாயால உண்மையை சொல்ல வைக்கணும்னு தான் அவ உன்கிட்ட மாத்தி சொல்லிருக்கா. ஐய, அது கூட உனக்கு புரியாம போச்சு. ம்? அன்னைக்கு ஸ்வேதாவை பொண்ணு பார்க்க போறப்ப அவ கை கிரைண்டர்ல சிக்கிச்சு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா ஆண்டி. இத்தனை வருஷம் மாவாட்டினவளுக்கு கை சிக்காம மாவாட்ட அவளுக்கு தெரியாது? எல்லாம் உனக்காக, உனக்காக, உன் குழந்தைக்காக. என்னைக்கு சூர்யா தான் உன்னை இப்படி ஆளாக்குனது அவளுக்கு தெரிஞ்சதும் அன்னையில இருந்து அவ சரியா தூங்கல, சரியா சாப்பிடுறதும் இல்ல. அவ உயிரா மதிக்கிற அவ புருஷனை கூட உனக்காக எதிர்த்து நின்னுகிட்டு இருக்கா. இது தெரியாம இப்படி ஒரு முடிவு எடுக்கிற, இது என்ன நியாயமா? இதெல்லாம் எதுக்காக? பொண்ணையும் மனசையும் அவ மதிக்கிறா. நீ எப்படியாவது அவகிட்ட இந்த உண்மையை சொல்லுவ, அதை வச்சு மீட்டு கொண்டு வந்துடலான்னு அவ போராடிட்டு இருக்கா. ஆனா ஓ மனச நீ கல்லாக்கி வச்சிருக்க. இப்ப உயிரை மாச்சிடலான்னு புத்தி இல்லாம இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்க. ஐயோ, இத்தனை நாள் உட அடக்காத்தவளுக்கு திருப்பி சேர கைமாறாயுது. பாரு, இப்ப இந்த நிமிஷமே உன்னை சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எங்களால முடியும். எங்க வார்த்தையை மீறி அவனால எதுவும் செய்ய முடியாது. ஆனா நீ ஒரு நம்பிக்கையை வச்சிருக்க பாரு. யாருக்கும் தெரியாம பொன்னி குடும்பத்தோட கௌரவத்தை கெடுக்காம அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ நினைச்ச பாரு. அந்த கண்ணியத்தை காப்பாத்தணும்னு தான் நாங்க எல்லாரும் அமைதியா இருக்கோம். ஆமா அக்கா, என்னக்கா இங்க இங்க என்ன நடக்குது? இன்னும் ஒரு நிமிஷம் நான் லேட்டா வந்துருதா போய் சேர்ந்திருப்பா குழந்தையோட. என்ன என்ன பவித்ரா, ஏன் இப்படி பண்ண? பாவி பாவி, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? ஏன் இப்படி செஞ்ச? உனக்கு ஏன் இப்படி புத்தி போகுதா? வா, பொன்னி, இங்க வா, வா, வா இங்க. பாரு, உனக்காக எப்படி துடிக்கிறான பாரு. உங்க அம்மா எப்படி துடிப்பாங்களோ அதுக்கு சமமா அவ துடிக்கிறா பாரு. உன்னை அடக்காத்தவளுக்கு நீ திருப்பி செய்யற கைமாறா இது?
ஏன் பவித்ரா, ஏன் இப்படிலாம் செஞ்ச? நான் உன்னை நல்லா பாத்துக்கலையா? உனக்கு என்ன குறை வச்சண்டி? ஹே, என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? ஐயோ, இந்த பொண்ணி, இதுக்கு மேல நீ தவிக்க வேண்டாம். அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிவிட்ட. அக்கா, என்னக்கா என்ன சொல்றீங்க? ஆமா பொண்ணி, தெரிஞ்ச உண்மையை மறைச்சு மறைச்சு உனக்கும் பாரும் எனக்கும் பாரும். அது கடைசியில இந்த மாதிரி விஷயத்துல தான் கொண்டு போய் முடிக்கும். பாரு, அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்ன பவி, கால் எல்லாம் விழுந்துக்கிட்டு எந்திரி. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அழக்கூடாது. கடைசி வரைக்கும் உன் வாயால நீ உண்மையை சொல்லாம சாதிச்சிட்டல. நீங்களும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லவங்க அத்தை. அப்புறம் தான் சூர்யா உங்க மகன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது உங்க பையன் சூர்யா தான் இதுக்கு காரணம்னு நான் எப்படி சொல்ல முடியும்? இத சொல்லி உங்க மனசை காயப்படுத்த விரும்பல அத்தை. பொன்னி, இனிமே இப்படி அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல. மேற்கொண்டு பவித்ரா வாழ்க்கைக்கு என்ன செய்யணுமோ நீ முடிவு பண்ணு. அவ இனிமே ஓம் பொறுப்பு. இந்த வேண்டுதல் பண்ணதெல்லாம் அவளுக்காகத்தான்னு நான் சொல்லிட்டேன். பவித்ரா, பொன்னி இது உனக்காகத்தான் செய்றா. நீயும் பொன்னியோட வேண்டுதல் நல்லபடியா செஞ்சு முடிக்கணும்னா கடவுளை வேண்டிக்க. அவன் மனசு மாறணும், அதுதான் முக்கியம். மனசு மாறாம அவனை உனக்கு கட்டி வச்சா எந்த பிரயோஜனமும் இல்ல. தாலி கட்டினதுக்கு அப்புறம் உன்னை ஒரு தனி அறையில வச்சு அவன் சித்திரவதை பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும்? அது எல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம். அவன் மனச மாற வைப்போம். அது வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இரு. சரியா? சரி, கிளம்புறவா? ஐயோ, அக்கா, அவர் தான்க்கா ஃபோன் பண்றாரு. சரி சரி, நீ ஒண்ணு பதறாத. நீ பேசு. கோயிலுக்கு போயிட்டு தான் சொல்லு சொல்லு. பாத்து பேசு. ஹலோ. என்னாச்சு பொண்ணே, பவித்ராவை பாத்தியா? பாத்துட்டேங்க. இங்க இங்க ஏன் கூட தான் இருக்கா. அப்போ பாத்துட்டியா? எங்க போனா? ஒண்ணு இல்ல, இதோ இங்க காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கோயிலுக்கு வந்திருக்கா. கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு? அதாங்க, இங்க இந்த ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்தது, இங்க வேண்டுதல் பண்ணா எது வேணாலும் நடக்கும்னு அவகிட்ட சொன்னாங்க போல இருக்கு. அதனாலதான் இங்க வந்திருக்கா. என்ன பொண்ணே சொல்ற? இங்க இருக்க கோயில்லாம் விட்டுட்டு காட்டுக்குள்ள இருக்க கோயிலுக்கு எதுக்கு போனோம்?
ஒன்றும் இல்லைங்க, இந்த ஊருக்காரங்களாம் இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்தது, இந்த அம்மனை பார்த்தா என்ன காரியம் வேணாலும் நடக்கும்னு சொன்னாங்களாம். அதனால தான் இங்க வந்திருக்கா. இதோ கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன பொண்ணே, போறவ வீட்டில் யார்கிட்டயே சொல்லிட்டு போயிருக்கலாம்ல? இல்லை இவ்வளோ லேட் ஆகுனா பக்கத்தில் யாரோ ஃபோனை வாங்கியாவது விஷயத்தை சொல்லியிருக்கலாம்ல? ஆமாங்க, நானும் அதை சொல்லி தான் திட்டிகிட்டு இருக்கேன். இங்கே சிக்னல் வேற கிடைக்கலையா, அதான் ஃபோன் பண்ணலைன்னு சொல்கிறா. சிக்னலே கிடைக்காத அளவுக்கு அப்படி என்ன கோயிலுக்கு போயிருக்காவ? இல்லைங்க, நான் தான் சொல்கிறேன்ல அவளை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு. சரி பண்ணி, நீ அங்கேயே இரு, நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன். இல்லை எதுக்கு நீங்கள் வந்துக்கிட்டு, நானே அவளை கூட்டிகிட்டு வந்துடுறேன். வீட்டில் கிடைச்சிட்டான்னு எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க. இதை பாருங்க, சந்துருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுங்க, பாவம் அவன் ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பான். சரி, பார்த்து பத்திரமா வா. சரிங்க. அப்பா என்ன சொன்னாரு, நம்பினாரா? நம்பினாருன்னு தான் நினைக்கிறேன். சரி சரி. சாரி ஆண்டி, என்னால தான் நீங்க அங்கிள் கிட்ட போய் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை பவித்ரா. ஐயோ, எனக்கு நீ திரும்ப கிடைச்சதே போதும். சரி பொன்னி, நீ முதல்ல அவளை வீட்டுக்கு பத்திரமா கூட்டிட்டு போ, அங்க எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்கல்ல. அக்கா, நீங்களும் கூட வாங்க. ஆமா ஆண்டி, நீங்களும் எங்க கூட வாங்க. ஐயோ இல்ல வேண்டாம், இப்ப நான் அங்க வந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் தேவையில்லாம சந்தேகமும் கேள்வியும் தான் வரும். ஐயோ அக்கா, நீ முதல்ல பவித்ராவை வீட்டுக்கு கூட்டிட்டு போ, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. என்னக்கா நீங்க இப்படி சொல்றீங்க? உங்களை யாருக்கா எங்க வீட்டுல சந்தேகப்படுவாங்க? நீங்க வந்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷம் தான் படுவாங்க. அது மட்டும் இல்ல, நான் வேண்டுதல் பண்ணும்போது பூ போட்டு பார்க்கும்போது நீங்களும் என் கூட இருந்தீங்கன்னா எனக்கும் தைரியமா ஒரு பலமா இருக்கும்ல. வாங்கக்கா. பொன்னி, நானும் அப்படி நினைச்சுதான் வந்தேன், ஆனா இப்ப சூழ்நிலை சரியில்லைப்பா. பவித்ராவை இப்ப இந்த நிலைமையில கூட்டிட்டு நானும் அங்க வந்தேன்னு வச்சுக்கோ, வா புருஷனுக்கு என்ன பவித்ரா விஷயத்துல ராணி அக்காக்கு இவ்வளவு அக்கறைன்னு அவருக்கு சந்தேகம் வராதா? அப்புறம் நாமள அவருக்கு காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடாது. சரிதான்க்கா. இந்த பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, நாளைக்கு நீ பூ போட்டு பார்க்கும்போது நானும் கூட இருப்பேன். சரிங்கக்கா. பவித்ரா, இங்க பாரு, இனிமே உனக்கு இந்த மாதிரி எண்ணெல்லாம் வரவே கூடாது. கோழைங்க தான் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுப்பாங்க. பொண்ணுங்க எல்லாம் அப்படி சும்மா தைரியமா இருக்கணும். முதல்ல அத கத்துக்க, புரியுதா? பொன்னி, இந்தா பவித்ராவை இனிமே நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். பவித்ரா, பொன்னி இனிமே உன் மாமியார் மட்டும் இல்ல, தாய்க்கு தாயாவும் தோழிக்கு தோழியாவும் இருப்பா, புரிஞ்சுதா? சரி சரி சரி, கூட்டிட்டு போ. நீ அழக்கூடாது, தைரியமா இருக்கணும். போ. வா. அப்பா கூப்பிடுறாரு. ஹலோ, சொல்லுங்கப்பா. சந்திர வந்துடுறா. பவித்ரா கிடைச்சிட்டாங்களா? உங்க அம்மா பவித்ராவை பார்த்துட்டாலாம். அது ஏதோ காட்டுக்குள்ள சக்தி வாய்ந்த கோயில் இருக்குன்னு சொல்லி அதை தேடி போயிருந்தாலாம். கோயிலுக்கு போனாங்களா? ஆமா, அப்படிதான் உங்க அம்மா சொல்றா. நீ எங்க இருக்க? நான் இப்பதான்ப்பா பவித்ராவை தேடி பஸ் ஸ்டாப் கிட்ட வந்துட்டு இருந்தேன். சரி, ஓகே, அவங்க எந்த கோயில்ல இருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணா, நீ நேரா வீட்டுக்கு வந்துரு, உங்க அம்மா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டா. சந்திரோ, என்னடா பேச்சே காணோம்? ஒன்றும் இல்லைப்பா, இதோ வந்துடுறேன். சரி வா. என்னாச்சு? பவித்ராவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னா எவ்வளவு நேரம் ஆச்சு, ஆளை காணோம். அப்பா, என்னாச்சுப்பா? அம்மா பவித்ராவை கூட்டிட்டு வந்துட்டாங்களா? பவித்ராவை பார்த்துட்டேன்னு சொன்னா, கூட்டிட்டு வரேன்னு சொன்னா, அதுக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். ஓ, அப்படியா? அப்பா, பவித்ராக்கா வந்துட்டாங்க.
உடஞ்சு போயிடுவான்னு பார்த்தா இப்படி மொத்தமா வந்து நிக்கிறாளே. அப்பனே முருகா, நல்ல வேலை இந்த பொண்ணை திருப்பி கூட்டிட்டு வந்துட்ட. ரொம்ப நன்றிப்பா. ஏமா பொண்ணு ஏதோ நீ காட்டு கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னா, உனக்கு எப்படி அந்த கோயில் தெரியும்? நீ எதுக்கு அங்கே போன? யார்கிட்ட சொல்லிட்டு போறது இல்லையா? அங்கிள் அது வந்து என்ன பவித்ரா இப்படி பண்ணிட்டீங்க? இல்ல சந்துரு, எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதான். ஏமா ஊர் பேர் தெரியாத இடத்துல ஏதாவது வழி மாறி போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்ல அங்கிள் அது. என்ன பவித்ரா இது? நீ காணுன்னது இங்க எல்லாரும் கதி கலங்கி போய் நிக்கிறோம் தெரியுமா? தங்கச்சிமா, நல்ல வேலை பவித்ராவை பார்த்து கூட்டிட்டு வந்துட்டீங்க. நீங்க வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிருந்தா கூட உங்க 2 பேரையும் தேடி நாங்க வந்திருப்போம். நல்ல வேலைம்மா, நீ திரும்பி வந்துட்ட. நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, என்னால தானே இந்த சிரமம். பொண்ணு ஏன் அந்த பொண்ணு மேல எவ்வளவு அக்கறை காட்டுறா? இவங்களுக்குள்ள என்ன இருக்கு?